ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா மட்டன் கோலா குழம்பு செய்யலாமா? இப்போ ஃபஸ்ட்டு நான் கடையிலேருந்து கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கறியை நம்ம என்ன பண்ணணும், நல்லா சட் 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 சட்னு கத்தி யூஸ் பண்ண சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, மிக்சியும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் போட்டு டக்கு 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 டக்குன்னு குத்திட்டே இருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கொத்துக்கறி நீங்கள் கடையிலே சொல்லிட்டீங்கன்னா கொத்துக்கறி ஆட்டம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கடையிலே கொடுத்துருவாங்க. அது மாதிரி கூட நீங்கள் ரெடிமேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கறியை சட் சட் சட்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு நல்லா பண்ணணும். அப்போ தான் அந்த கறி நல்லா கொத்து கொத்து கொத்தாக ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி பண்ணணும். என்னது நீங்கள் இந்த தட்டி இப்படி ஆகிடுச்சா? அப்படிலாம் இல்லைங்க, மிக்சி இல்லாமல் அதை செய்யவே முடியாதுன்னு பார்த்துக்கோங்களேன். வேறு வழியே இல்லை, மிக்சி இல்லைன்னா இந்த சாப்பாடை செய்யவே முடியாது. என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் உப்பு, அப்புறம் மிளகுத்தூள், சின்ன ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், அதாவது சோப்பு, சீரகம் 2-3 தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் அரைச்சி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம்னா இன்னும் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. தக்காளி, அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் பேஸ்ட்டு, அப்புறம் தேங்காய் பால், இது இருந்தால் இதில் நம்ம மிளகுத்தூளும் உப்பும் ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சு வச்சுருக்கோம். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள். மஞ்சத்தூள் எங்கள் வீட்டில் இந்த டப்பாவில் தான் இருக்கும், என்ன பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த 3 இதெல்லாத்தையும் வச்சு நம்ம செய்யலாமா? ஆரம்பிக்கலாமா? இப்போது பேன் நல்லா சுட்டுருச்சு. நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஓகே, நிறையா போச்சு. இது கூடவே 2 பட்டை, ஒரு பிரியாணி இலை, அப்புறம் மிளகுல இது பேர் என்னன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது பேர் கிராம்பு, ஐ திங்க் அதான் நினைக்கிறேன். கிராம்பு, இதையும் தாளிப்புக்கு போடணும். பட்டை இலை எதுவும் இல்லாத காரணத்தினால் பட்டையும் கிராம்பு மட்டும்தான் போடுறேன்ப்பா. இப்போது வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியில் செய்கிறோம். எண்ணெய் தான் கொஞ்சம் அதிகமாக போச்சு. நல்லா வதக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தான் பத்தலை, இட்ஸ் ஓகே. இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும், அதனால தான் வதக்கையிலேயே இஞ்சி பூண்டை போட்டாச்சு. இது வதங்கினோடனே இது கூட தக்காளி, அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட் நல்லா வதக்கிக்கணும். தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிச்சிச்சா? இப்போ கொதிச்சோடனே இது கூட நம்ம தூள் வகையில் ஆட் பண்ணுவோம். ஓகே, 1 ஸ்பூன் ஆஃப் மிளகாய்த்தூள்,
1.5 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வரப்புக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போது இது கூட தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணலாம், நிறையாவும் ஆட் பண்ணலாம். நிறையா ஆட் பண்ணால் அது மட்டன் கறி குழம்பாயிடும், சிக்கன் கறி குழம்பாயிடும். பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச நல்லா பவுட்ரு மாதிரிலாம் இல்லை, பவுட்ரு பண்ண எல்லா வகையான ஜீரகத்தூள் 3 தூளையும் போட்டுடலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டாச்சு. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கரையட்டும். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். நம்ம இதை ஃப்ரை பண்ணியும் ஆட் பண்ணலாம், அல்லது டேரெக்டாகவும் ஆட் பண்ணலாம். நான் டேரெக்டாகவே ஆட் பண்ணுறேன், பச்சையாகவே ஆட் பண்ணுறேன். நல்லா இது நல்லா அலசிக்கணும். தண்ணி இருந்தால் இது மாதிரி வராது, குழம்புல போடும்போதே உடஞ்சிரும். உங்களுக்கு வேணும்னா பொட்டுக்கடலை மாவும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் போட்டு பார்க்குறேன், உடஞ்சதுன்னா நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நம்ம தேவையில்லை, பொட்டுக்கடலை ஆட் பண்ண தேவையில்லை. இருக்கட்டும். பாருங்கள், இன்னும் நான் தேங்காய் திருவலோ அல்லது கோகோனட் மில்க்கோ எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ நம்ம இந்த உருண்டையை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு இதில், ஏன்னா கிரேவிக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணவே இல்லை. ஓகே, இது ஒன்லி ஃபார் 2 குவான்டிட்டி, 2 பேருக்கு தான் இது. ஓகே, இப்போ நம்ம இந்த உருண்டையை ஆட் பண்ணி பார்ப்போம். கொதிக்கணும். இதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி போட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா உருண்டையுமே எடுத்து போட்டுடணும். கிட்டத்தட்ட ஒரு 10 உருண்டை போல், 10-11 உருண்டை போல் வந்திருக்கு எனக்கு. இதை சும்மா நோண்டிகிட்டே இருந்தோம்னா புட்டிட்டு போயிடும். எதுவாக இருந்தாலும் ஒரு அளவு தான் ப்ரோ, அந்த மாதிரி சும்மா எதுவும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. That's all. இப்போ நம்ம கோகோனட் மில்க் அண்ட் கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். சைடில் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அது உடஞ்சிக்கும்.
கலந்து விட்டுட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தேங்காய் ஓவர் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போது ஒரு 3 மினிட்ஸ் ஆகும் குக் ஆக. இது கூடவே நம்ம எலும்பு இது மாதிரி வச்சுருக்கோம்ல, அதை தனியாக நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை இது கூடயே ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு எனக்கு பச்சை கறி இருந்துச்சு, அதனால் இதையும் அப்படியே இது கூடவே ஆட் பண்ணிட்டேன். இது குக் ஆகட்டும். இது ஒரு சைட் குக் ஆகட்டும். ஓகே, பாருங்க. வேகட்டும். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் கறி இல்லை, வெறும் எலும்பு தான் இருந்துச்சு, அதனால நான் டேரெக்டாகவே போட்டேன். நீங்கள் கறி ஒதுக்கி வச்சுருந்தீங்கன்னா வேக வச்சு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா கொதிச்சு திரண்டு வரும். சுவையான கோலா உருண்டை குழம்பு ரெடி. நான் ஸ்டார்டிங்லேயும் கூட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஐயோ, ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். டன். இந்த அளவுக்கு கசிந்துருச்சு. ஆனால் என்ன போட்ட கறி தான் வேகவே இல்லை. என்ன பண்ணுறதுக்கு தெரியல. கோலா உருண்டையை நினச்சி இறக்குறதா, இல்லை போட்ட கறியை நினச்சி வேக வைக்கிறதா? ஐயோ, ஒன்றும் புரியலையே. வாட் கேன் ஐ டூ? குழம்பி தள்ளுறேன். ஓகே, அதுக்கட்டும். மூடி வைப்போம். அதுலேயே வெந்துடும். ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கொதிப்பு நிற்கலை, நம்ம எடுத்து வச்சோம்ல கோகோனட் மில்க், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆஹா, 2 உருண்டையை வச்சு, ரெண்டாவது 2 கோலா உருண்டையை வச்சு அந்த சாதத்தோடு அப்படி பிணைஞ்சு செம்ம டேஸ்ட்டு வேற.